ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திங்கக்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க இது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆப்பத்துக்கு அரைச்சி ஈவினிங் ஊற வச்சு நைட்டு அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் சூப்பராக பொங்கி வளைஞ்சிட்டு இருந்தது. கொஞ்சமாக உப்பு மட்டும்தான் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன். மாவு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. சாஃப்டாக நல்லா பொங்கி வந்துச்சு. இன்றைக்கி காலையில் ஆப்பமும் கொண்டைக்கடலை பச்சை பட்டாணியும் சேர்த்து குருமா தாங்க பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் ஆப்பமாவு ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பராக காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வெந்தயம் சேர்க்கலை. ஆப்பமாவில் வெந்தயம் சேர்த்தா அது தோசை மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும். ஆப்பம் ஒயிட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் வெந்தயம் சேர்க்காமல் பச்சரிசி, உளுந்து, கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சாஃப்டாக இந்த தேங்காய் ஸ்மெல் சூப்பராக இருந்தது. தேங்காய், உளுந்து ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு கொண்டைக்கடலை குருமாவும் நல்லா இருந்தது. சண்டேனா சிக்கன் குழம்பு அது மாதிரி வச்சுருக்கலாம். இன்றைக்கி நேற்று தான் சிக்கன் சாப்பிட்டதுனால நைட்டே கொண்டைக்கடலை பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். ரெண்டும் பாதி ஒவ்வொரு கப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு குருமாவும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தேங்காய் பால் பிடிக்கும். இருந்தாலும் குருமாவே நல்லா தான் இருந்தது. அதனால் குருமாவை வச்சாச்சு. மறுபடியும் தேங்காய் பால் அரைச்சி எடுக்க லைட் ஆகிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே. அதனால் குருமாவை வச்சு சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு ஆப்பத்தோட என்ன காம்பினேஷன் வச்சு சாப்பிட பிடிக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வந்தது. இன்றைக்கி ஆப்பம் நல்லாவே இருந்தது. கொண்டைக்கடலை குருமா சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றி வச்சுருந்தேன். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.